அப்போ நீங்கள் உங்களை டிஃபைன் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளவாக இயேசுக்குள்ளே வாழ்கிறீங்க, எவ்வளவாக திரியேக குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வாழ்கிறீங்க. ஆப்ஷனல் தேவையில்லை. ஆப்ஷனாக என்னது? வேலை செய்யணும், என்னுடைய டென்ஷன் என்னுடைய கவலைலாம் போக்குறதுக்கு வேலை செய்கிறேன். அப்படி யாரும் வேலை செய்கிறீங்களா? வீட்டில் இருந்தால் அப்பா பார்த்தாலும் பிரச்சனை, வேலைக்கு போயிட்டால் நிம்மதியாக இருக்கேன், மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டா பிரச்சனை. அப்போ வேலை அவங்கள என்ன செய்யுது? பணம் சம்பாதிக்க போல அவங்க நிம்மதியை தேட வைக்குது. அப்போ இயேசுக்கிட்ட கிடைக்காத நிம்மதி வேலை இடத்துல கிடைக்குதா? இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். அப்போ நீங்கள் உங்களை டிஃபைன் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளவாக இயேசுக்குள்ளே வாழ்கிறீங்க, எவ்வளவாக திரியேக குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வாழ்கிறீங்க. அந்த திரியேக குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம், அந்த திரியேக குடும்பத்தில் இருக்கிற கொண்டாட்டம், இதெல்லாம் உங்களுக்குள்ளே வரணும். அப்போனா யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங். இங்கே பாருங்கள், நான் இந்த நம்ம ப்ரேயர் போன ஃபசாவில் ப்ரேயர் திரியேக குடும்பத்தை பற்றி உங்களுக்கு இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ரே பண்ணிங்க. ஆனால் நிறையா பேர் அந்த திரியேக குடும்பத்தில் நாங்கள் பயிற்சி பண்ணோம். நீங்கள் பயிற்சி பண்ண வேணாம். நீங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்தாலே அதெல்லாம் உங்களுக்குள்ளே உண்டாகும். நீங்கள் போய் அப்பா அம்மா சொல்லி கொடுக்குற காரியத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம். அவங்களாம் இருக்கும்போது நீங்கள் ஜாலியாக ஏறுறீங்க. ஆமாம் இல்லையா? பிள்ளைங்க பார்த்தீங்களா, அப்பா அம்மாலாம் இருக்கும்போது அவங்க என்னச்சும் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய நிலைமையை மறந்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கொண்டாடுங்க, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு. ஏன்னா அதுங்களுக்கு என்ன, அதுதான் சந்தோஷம். அப்பா சொன்னார் குவாய்ட்டாக இருக்கணும், அதுதான் அதுங்க யோசிக்காதுங்க. அந்த நேரத்தில் எனக்கு வேண்டியது அந்த சாக்லேட்டு, எனக்கு வேண்டியது அந்த மிட்டாய் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் திரியேக குடும்பத்துக்குள்ளே இருக்கும்பொழுது நீங்கள் அங்கே நடக்கிறதுல நீங்கள் பங்கு பெறுறீங்க. அவ்வளோ அது உங்களுக்குள்ளே ஏன்னா அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி நீங்கள் உங்களை கூட அறியாமல் அந்த சந்தோஷத்துக்குள்ளே இருப்பீங்க, நீங்கள் அந்த நிம்மதிக்குள்ளே இருப்பீங்க. புரியுதா? அப்போ டென்ஷன் ஃப்ரீ, ஜாலியான வாழ்க்கை. ஆமென்.